வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம வீட்டு கிச்சன்ல கிறிஸ்பி தோசையும் கிரீமி தேங்காய் சட்னியும் செஞ்சு பாப்போம். இந்த தோசை மாவு நெத்திக்கு இடிச்சது. இதுதான் பல்பா கிறிஸ்பா ஆக வைக்கும். தாவாவை முதல்ல சூடாக்கணும். பாட்டி சொல்வாங்கள், சூடான தாவால் தான் நல்ல தோசை வரும். இப்படி தண்ணீர் தெளித்தால் அது ஒரு பறவை போல நடனமாடுகிறது. தோசைக்கல் ஒரு கரண்டி மாவை நடுவுல ஊற்றி இப்படியா வட்டமா சுழற்சியோட பரப்பணும். ஓரம் ஓரமா கொஞ்சம் எண்ணெய் விட்டா தோசை சத்தமா கிறிஸ்பி கிறிஸ்ப்னு வரும். பாருங்க, ஓரம் எல்லாம் பொண்ணு மாதிரி மின்னுது. சூடான வாசனை. சின்ன கைக்கு பெரிய டர்ன். ஆனாலும் 4 பிராக்டிஸ் இருந்தா ஃபிளிப் ஈஸி தான். கிறிஸ்பி தோசை ரெடி. இன்னைக்கு சூப்பர் பெர்ஃபெக்ட். சட்னிக்கு இதெல்லாம் போதும். தேங்காய், புட்டுக்கடலை, மிளகாய், இஞ்சி. சிம்பிள் ஆனாலும் சூப்பர் டேஸ்ட். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்மூதா அரைச்சா சரியான தேங்காய் சட்னி. ஏய், நம்ம தோசை அண்டுற தேங்காய் சட்னி ரெடி. வாங்க நண்பர்களே, ரொம்ப சுவையா இருக்கும்.